ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் அந்த பணப்பெட்டியை எடுத்த அந்த 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போனாங்க? யார் பிக் பாஸ் விட்டு வெளியில் வந்தவங்க? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் டைட்டில் வின்னராக யார் வருவாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க. அதுவும் இல்லாமல் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து விஜய் டிவியில் ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்ம பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி. இறுதி கட்டத்தை அடைந்திருக்குது. இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே பாக்கி இருக்கிற நிலையில் ரவீனா மற்றும் நிக்சன் டபுள் எலிமினேஷன் கடந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. வீட்டுக்குள்ளே இப்போ 8 போட்டியாளர்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இந்த வாரம் அத்தனை பேரும் நாமினேட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது அத்தனை பேரும் பிக் பாஸில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சுருப்பாங்க எப்பயுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசன்லேயும் அதிக அளவு எதிர்பார்க்கப்படும் ஒரு டாஸ்க் அப்படின்னா மணி டாஸ்க் தான். ஒரு போட்டியாளர் 90 நாளாக கடந்து வீட்டுக்குள்ளே இருப்பார்களானா பணப்பெட்டியை வைக்கும்போது எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார்கள் என்பது தான் எல்லோருமே ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைந்த ஒரு டாஸ்காக இந்த டாஸ்க் இருக்கும். பல நேரங்களில் இவர்கள் தான் டைட்டில் வின்னர் என்ற மக்கள் நினைத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் கூட அந்த நபர் பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறி போயிடுவாங்க. அப்படி ஒரு டாஸ்க்கு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் 2 பேர் பெட்டியை எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தான் இந்த சீசன் 7 நிகழ்ச்சியிலும் கண்டிப்பாக இந்த நபர்கள் இறுதிப் போட்டியில் இருப்பார்கள். டைட்டில் வெல்வதற்கு தகுதியானவர்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் பணப்பெட்டியை தூக்கிட்டு வெளியே சென்று இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் முக்கிய போட்டியாளராக மாயா தான் பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறியது என தகவல் வெளிவந்தது. அவங்க இல்லை, பணப்பெட்டியை தூக்கிய முக்கிய போட்டியாளர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் யார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஆனால் இந்த சீசனில் உண்மையிலேயே பணப்பெட்டியை தூக்கி கொண்டு வெளியேறியது நம்ம விசித்ரா என தெரிகிறது. கிட்டத்தட்ட பண மதிப்பு 12 லட்சம் என வந்தவுடன் விசித்ரா இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இதுவரை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவர்கள் முதல் 2 வாரங்களில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்ததே கிடையாது. ஆனால் விசித்ரா அத்தனை சாதனை செய்ததாகவும் சொல்லப்படுது. எனவே இருந்த சீசன்களில் இந்த வயதை கடந்தவங்க யாருமே ரொம்ப நாள் இருந்ததில்லை பிக் பாஸ் வீட்டில். ஆனால் விசித்ரா அந்த சாதனையை செஞ்சுருக்காங்க. 90 நாள் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அர்ச்சனா, விஷ்ணு, மணி, தினேஷ் ஆகியோர் இறுதி போட்டியில் இருப்பார்கள் என மக்கள் அதிகமாக உறுதி செய்யப்பட்டாங்க. அதே நேரத்தில் விஜய் வர்மா, பூர்ணிமா, மாயா, விசித்ராவை ஒப்பிட்டு பார்க்கும்போது விசித்ரா தான் கண்டிப்பாக இறுதி போட்டியாளர் ஒருவராக சொல்லப்படுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விசித்ரா பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு சென்றிருப்பது விளையாட்டில் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் விசித்ரா 12 லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறி இருப்பதாக 80% தகவல் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் மாயா, பூர்ணிமா, விஜய் வர்மா மூவரில் ஒருவர் தான் இறுதி போட்டியாளர்கள் லிஸ்ட்டில் சேர போகிறாங்க. கடந்த 2 வாரமாகவே விசித்ராவுக்கு வெளியில் ஆதரவு குறைந்து வரும் நிலையில் அப்படி ஒரு பணப்பெட்டியை எடுத்திருந்தால் உண்மையாகவே அது நல்ல முடிவு தான் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மட்டும் இல்லாமல் ஓட்டிங்கில் அர்ச்சனாவுக்கு டஃப் கொடுக்கும் போட்டியாளர் போகிற போக்க பார்த்தா டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க போலையே அப்படின்னு தோணுது. அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் டிவியில் அதிக டாஸ்கில், அதாவது இந்த பண டாஸ்கில் 3 நாட்கள் ஆகியும் இன்று வரை அந்த பணப்பெட்டியை யாருமே எடுத்ததில்லை. இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் அத்தனை பேரும் டைட்டில் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருப்பதனால தான் இதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மற்ற சீசன்களை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டியில் 50 அல்லது 60 நாட்கள் கடந்த பிறகு யார் வெற்றி பெறுவார்கள் என ஓரளவுக்கு கணித்து விட முடியும். ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் 90 நாட்களை கடந்தும் யார் இந்த டைட்டில் வின்னர் என்பது சந்தேகமாக தான் இருக்குது. இது வரைக்கும் அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணுவாரா என்று நினைத்து கொண்டிருக்கும் நிலையில் மற்றொரு போட்டியாளர்கள் முன்னேறிக்கிறாங்க. கடந்த வாரம் டபுள் எலிமினேஷன் ரவீனா, நிக்சன் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் விஷ்ணுவை தவிர அனைவருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை யார் தட்டி தூக்க போகிறாங்க என்ற பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் விசித்ரா இதை கைப்பற்றி விட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த
சூழ்நிலையில் இப்போ ஓட்டிங் நிலவரம் சுவாரஸ்யமாக நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் வழக்கம் போல் அர்ச்சனா தான் 41 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக மணி, நிக்சன் ஆகிய இருவரும் இருக்கிறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. இப்போ முதல் ஆளாக கெத்து காட்டும் விசித்ரா இப்போ 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் தினேஷ் மீது அவர்களுக்கு வர்மம் தான். கடந்த வாரம் விசித்ரா தினேஷின் பர்சனல் விஷயங்களை பேசி கடும் வெறுப்புக்கு ஆளாகியிருக்கிறாங்க. அதனாலேயே இப்போது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அடுத்ததாக விஜய் வர்மா, மாயா, பூர்ணிமா இருக்கிறாங்க. இதன்படி பார்த்தால் இந்த வாரம் பூர்ணிமா வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் வழக்கம் போல் ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்து விஜய் டிவி வர்மாவை துரத்தி விட வாய்ப்பு இருக்குது. இது மட்டுமல்லாமல் அர்ச்சனா தன் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர். அவரை தொடர்ந்து தினேஷ் மற்றும் விசித்ரா ரன்னராக இருப்பார்கள் என இவ்வளவு நாள் கணிக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே விசித்ரா, தினேஷ் இந்த வாரம் ஓட்டுகளின் எண்ணிக்கை அப்படியே சரிந்து விட்டது. இந்த வாரம் அர்ச்சனாவுக்கு அடுத்து அதிக ஓட்டுகளை பெற்றிருப்பவர் நம்ம மணி இப்போ டாப் கேஸ் போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, டான்ஸ் மாஸ்டர் மணிச்சந்திரன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தபோது அவருக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இல்லை. அவர் வெளியேறிவிட்டால் ரவீனா விளையாட்டை தனியாக விளையாடுவார் என்று தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி அதிர்ஷ்டத்தின் தப்பி வந்தவர் தான் மணி. கடந்த சில வாரங்களாகவே பார்வையாளர்களிடையே அமோகமான வரவேற்பு கிடைத்திருக்குது மணிக்கு. இறுதி போட்டியில் ரன்னராக வருவார் என நினைத்த விசித்ரா, தினேஷும் விஷ்ணுவை தாண்டி தற்போது மணிக்கு தான் ஓட்டுகள் அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. போகிற போக்க பார்த்தா அர்ச்சனாவை கொஞ்சம் தவற விட்டால் மணி டைட்டில் வின்னராக கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் மணிக்கு மட்டும் அதிகமான ஓட்டுகள் விழுவதற்கு அப்படின்னு பார்த்தா, ரவீனா எலிமினேஷன் ஆகி வெளிவந்த நிலையில் இப்போ அவருடைய ரசிகர்களும் சேர்ந்து மணிக்கு தான் அதிகமான ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால தான் மணிக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வருவதாகவும் சொல்கிறாங்க. மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த சீசன் முடிவுக்கு வர இருக்கிறது. ஆனாலும் இந்த சீசனில் யார் டைட்டில் வின்னர் என்று யூகிக்க முடியாத அளவுக்குள்ள ரசிகர்கள் இருக்கிறாங்க. காரணம், போட்டியாளர்கள் ஒரு நாள் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறாங்க, மறுநாளே தங்களுடைய செயல்களை ரசிகர்களை அதிருப்திக்கு உள்ளாக்கிடுறாங்க. கண்டென்ட்டுக்காக விளையாடுகிறோம் என்று பல போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகளில் மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி என்டர்டைன்மெண்ட் யாரும் செய்யலை அப்படின்னு பல பேரோட கருத்தாக இதுவரையிலும் இருந்துகிட்ருக்கு. இதுவரைக்கும் இந்த சீசனில் ஆரம்பத்திலேயே இவர் தான் இந்த சீசன் டைட்டில் வின்னர் என்று ரசிகர்கள் முத்திரை குத்தி விடுவார்கள் ஃபஸ்ட்டில் இருந்த சீசன்லாம். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் கடைசி வரைக்கும் ஒரு சில போட்டியாளர்கள் குறிப்பிட்டு ரசிகர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த சீசனில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அப்படி கடந்த 90 நாட்களாக இந்த வீட்டில் இருக்கும் போட்டியாளர்கள் கடந்து விட்டனர். இப்போ 8 போட்டியாளர்கள் மட்டுமே உள்ளே இருக்கிறாங்க. இந்த 8 போட்டியாளர்களில் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. அவர்களை ஒருவர் வெளியேற வேண்டும் என்று பணப்பெட்டி டாஸ்க் தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த டாஸ்க் முக்கியமானதாக இருக்கும். அதே மாதிரி இன்று வெளியான முதல் ப்ரமோவில் பணப்பெட்டி வைக்கப்பட்டு இருக்கும்போது அதில் ஆரம்பத்தில் 1 லட்சம் பணத்தோடு தொடங்கியிருந்தாங்க. அப்போ ப்ரமோவில் 5 லட்சம் வரைக்கும் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பணப்பெட்டியை பார்த்ததும் தினேஷ் இப்போ 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, இன்னும் கூட ஒரே 0 இருந்தால் தான் அதை எடுத்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு கிச்சனில் எல்லோரும் பேசி கொண்டு இருக்காங்க. அப்போ விசித்ரா யாரையாவது பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போங்கன்னு எப்போதும் போல் டீச்சர் அம்மா போல் பேச, அதற்கு தினேஷ் இந்த சீசனில் யாரும் பணப்பெட்டியே எடுக்க மாட்டாங்க என்று உறுதியாக சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த சீசனில் தினேஷ், அர்ச்சனா எப்படியும் பணப்பெட்டியே எடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே அவங்க விளையாட்டின் போக்கை தெரிந்து கொண்டு உள்ளே இவர்கள் போயிட்டுருக்காங்க. ஆனால் மணி அல்லது பூர்ணிமா பணப்பெட்டியை எடுப்பதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்த்தாங்க. அதேபோல் மாயாவும் பணப்பெட்டிக்காக அதிக வாதாடுவார்கள். ஆனாலும் கடைசி நேரத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இருக்கும் 10 நாட்களில் என்ன மாற்றம் வேண்டாலும் நினைக்கலாம். யார் வேணாலும் டைட்டில் வின்னர் ஆகலாம்.
அதுவும் இல்லாமல் இவங்க தான் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அர்ச்சனாவுக்கு பதிலாக மணி கூட டைட்டில் வின்னராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் டைட்டில் வின்னராக ஆவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.